4th ஸ்டாண்டர்ட் எண்ணும் எழுத்தும் 7th யூனிட் பி ஸ்ட்ராங் பி பிரேவ். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் த சென்டென்ஸ் வித் த கரெக்ட் வேர்டு. அஜய் என்ரோல்டு ஹிஸ் சன் இன் த நியூ ஸ்கூல். அஜய் வந்து அவரோட சன்னை புதிய பள்ளியில் சேர்த்தார். வீணாஸ் ஃபாதர் காட் த பெஸ்ட் ஃபார்மர் அவார்டு ஃப்ரம் த கவர்மெண்ட். வீணாவுடைய ஃபாதர் பெஸ்ட் ஃபார்மருங்கிற அவார்டை கவர்மெண்ட்லேருந்து வாங்கினார். அதுக்கு கரெக்டான ஸ்பெல்லிங் GOVERNMENT. மை மதர் allowed me to go for a picnic. அடுத்தது செகண்ட் பார்த்தீங்கன்னா ரீட் த ரிடில் அண்ட் ரைட் த ஆன்சர். மேலே ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. கீழே இருக்கிற ரிடிலுக்கு நம்ம அந்த ஆப்ஷன்ஸ்லேருந்து செலக்ட் பண்ணி எழுதணும். த பர்சன் ஹூ cannot see is. பார்க்க முடியாத ஒரு மனிதரை என்னென்னு சொல்லணும்னா பிளைண்ட். ஒன் தட் gives information about anything that happens around us is a newspaper. நம்மளை சுற்றி நிகழக்கூடிய எல்லாத்த பற்றியும் தகவல்களை தரக்கூடிய ஒன்றை நம்ம நியூஸ் பேப்பர் அப்படின்னு சொல்லுவோம். சிஸ்டம் தட் கிவ்ஸ் ஃப்ரீ எஜுகேஷன் ஃபார் ஆல் ஸ்டூடெண்ட்ஸ் இன் அவர் ஸ்கூல் இஸ் கவர்மெண்ட். நம்ம ஸ்கூலில் இருக்கக்கூடிய எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் ஃப்ரீ எஜுகேஷனை தரக்கூடிய சிஸ்டம் எது அப்படின்னா கவர்மெண்ட். ஒன் ஹூ ஹேஸ் குட் நாலேஜ் இஸ் ஸ்மார்ட். நல்ல நாலேஜ் இருக்கிற ஒருத்தரை நம்ம எப்படி சொல்லுவோம்? ஸ்மார்ட் அப்படின்னு சொல்லுவோம். நம்பர் த பிக்சர் இன் கரெக்ட் ஆர்டர். டேவிட் இஸ் எ யங் அண்ட் ஸ்மார்ட் பாய். நாலாவதாக இருக்கிற பிக்சருக்கு 1 போட்டுக்கணும். ஹி ரீட்ஸ் நியூஸ் பேப்பர் ரெகுலர்லி. அந்த நியூஸ் பேப்பர் படிக்கிற மாதிரி இருக்கிற பிக்சரை நம்ம 2 போட்டுக்கிறோம். ஹி டேக்ஸ் பார்ட் இன் எ குவிஸ் காம்படிஷன் இன் ஹிஸ் சிட்டி. அந்த குவிஸ் காம்படிஷனில் கலந்துக்கிற மாதிரி இருக்க பிக்சரை நம்ம 3ன்னு போட்டுக்கணும். ஹீ திங்ஸ் அண்ட் ஆன்சர் ஆல் த கொஷின்ஸ். இருக்க பிக்சரு திங்க் பண்ணுற மாதிரி இருக்கனால அந்த பிக்சரை நம்ம 4ன்னு போட்டுக்கிறோம். ஹீ வின்ஸ் த காம்படிஷன் அண்ட் இன்ஸ்பயர் ஹிஸ் ஃப்ரெண்ட்ஸ். இருக்க பிக்சர் வின் பண்ண மாதிரி இருக்கனால அதை 5ன்னு போட்டுக்கிறோம். Find the meaning of the given words using dictionary and write a sentence for each word. இங்கே கொடுத்துருக்க வேர்டுக்கு டிக்ஷனரி வச்சு மீனிங் கண்டுபிடிச்சிக்கிட்டு அதுக்கு ஒவ்வொன்றுக்கும் ஒரு சென்டென்ஸ் மேக் பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வேர்டு பார்த்திங்கன்னா இன்ஸ்பயர்டு கொடுத்துருக்காங்க. அதுக்கு மீனிங் என்கரேஜ்டு. இன்ஸ்பயர்ட்னா ஒரு ஊக்கம் அளிக்கிறது, மோட்டிவேட் பண்ணுற மாதிரி. அதுக்கு சென்டென்ஸ் பார்த்திங்கன்னா ஷீ கேவ் அண்ட் இன்ஸ்பயர்ட் பெர்ஃபார்மன்ஸ். செகண்ட் வேர்டு பார்த்திங்கன்னா ரிசீவ்டுனா பெற்றுக்கிறது, அக்செப்டட். ஐ ரிசீவ்ட் அ லெட்டர் ஃப்ரம் ஹர் எஸ்டர்டே. பார்த்திங்கன்னா அலவுடுனா அனுமதிக்கிறது, பெர்மிட்டட். ஹி அலவுட் தெம் இன் டு த ஹவுஸ். லாஸ்ட் ஒன் இன்ட்ரெஸ்டிங்னா என்கேஜிங் மீனிங். ராகுல் கிஃப்டட் மீ அண்ட் இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரி. ரீட் த ஸ்டோரி அண்ட் ஃபில் இன் த பிளாங்க்ஸ். இந்த ஸ்டோரியை ரீட் பண்ணி இந்த பிளாங்க்ஸை ஃபில் பண்ணணும். த ஸ்டோரி இஸ் அபவுட் கார்த்திக். இந்த ஸ்டோரி வந்து யாரை பற்றினா கார்த்திகை பற்றியது. ஹீ இஸ் அ பிளைண்ட் பாய். அவர் ஒரு கண்ணு தெரியாத மனிதர். ஹீ காட் வெரி குட் மார்க்ஸ் இன் ஹிஸ் 10th ஸ்டாண்டர்ட். அவரோட 10th ஸ்டாண்டர்டில் நல்ல மதிப்பெண் வாங்கினார். வாண்டட் டு ஸ்டடி சயின்ஸ் இன் 11th ஸ்டாண்டர்ட். 11th ஸ்டாண்டர்டில் சயின்ஸ் எடுத்து படிக்கணும்னு விரும்பினார். ஹீ ஸ்கோர்டு 95% ஆஃப் மார்க்ஸ் இன் ஹிஸ் 12th ஸ்டாண்டர்ட். Got enrolled in Stanford University. Started companies to help people. Read and rewrite the passage correctly by referring to the story. மெசேஜை ரீட் பண்ணி இதில் மிஸ்டேக்காக இருக்கிறத கரெக்ட் பண்ணி எழுத சொல்லியிருக்காங்க அந்த ஸ்டோரியை பொறுத்து. கார்த்திக் cannot hear. அவரால் கேட்க முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. இல்லை அவரால் பார்க்க முடியாது. இப்போ கார்த்திக் cannot see. He wants to study mathematics. மேக்ஸை படிக்கணும்னு விரும்பினார்னு போட்டிருக்காங்க. இல்லை அவர் சயின்ஸை படிக்க விரும்பினார். பட் he wants to study science. Out of struggle, the Mumbai government allows him to study maths. இங்கே மும்பை கவர்மெண்ட் கிடையாது, டெல்லி கவர்மெண்ட். He goes to Singapore to study. படிக்கிறதுக்காக சிங்கப்பூர் போகிறாருன்னு சொல்லி போட்டிருக்காங்க. இல்லை அவர் USA போகிறாரு. He opens a company. This company aims to earn money. நிறைய கம்பெனிஸ் ஓப்பன் பண்ணுறாரு. அந்த கம்பெனியோட எய்ம்ஸ் வந்து மணியை ஏர்ன் பண்ணுறதுன்னு சொல்லி போட்டிருக்காங்க. அது தவறு. பிளைண்ட் ஸ்டூடெண்ட்ஸ்.